தமிழக திரையுலகில் ஜொலிக்கும் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான அவருக்கு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் ஏற்கனவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லையற்ற ஆர்வத்தோடு அவரை காண துடிப்பதும், அதைப் போலவே கலையுலக கவர்ச்சியை நேசிக்கின்ற இளைஞர்களும் அவரை காண துடிப்பதும் திருச்சி மாநகரிலே பிரம்மாண்டமான கூட்டம் நேற்று கூடியிருந்ததை தொலைக்காட்சி வாயிலாக நானும் கண்டேன். ஆனால் தேர்தல் களத்தில் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் கூறுவது போல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கூறுவது போல நிலைமை அமையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் மகத்தான வெற்றியை பெறும். அந்த வெற்றியை தடுக்கின்ற சக்தி இவர்களால் ஏற்படுத்த முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது நடைபெறப் போகின்ற ஒன்று. ஆனால் விஜய் அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தாக்கம் திமுக கழக அணியை பாதிக்கப் போவதில்லை. அது எந்த வகையிலே விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் வர இருக்கிற தேர்தல் முடிவுகளை பொறுத்துத்தான் அப்பொழுது கணித்து சொல்ல முடியும். விஜய் வந்து காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செய்யாம மற்ற கட்சிகளை பத்தி விமர்சனம் செஞ்சாரு. அவருக்கு மனதில் என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அதை சொல்றாரு. திமுக கூட்டணி விளைவு ஏற்பட வாய்ப்பு காங்கிரஸ் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஒரு இம்மி அளவு, அணு அளவு கூட அதில் எந்த அசைவும் ஏற்படாது. அதில் எந்த விதமான ஒரு சிறு நெருடல் கூட ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல், தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்படாத எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி வருவதோடு, முதல் தடவை அமெரிக்கா, ஸ்பெயின், துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று 10,000 கோடி முதலீட்டை ஈர்த்து வந்த முதலமைச்சர் அவர்கள் இம்முறை ஜெர்மனிக்கும் சென்று, அதற்கு பின்னர் பிரித்தானியத்துக்கும் சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுகின்ற அரிய வாய்ப்பையும் பெற்று, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசான் தந்தை பெரியார், சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏசியா, தெற்கு ஆசியாவினுடைய சாக்ரட்டிஸ் என்று ஐநாவினுடைய ஒரு பிரிவை பாராட்டிய பெரியார் அவர்களுடைய திருவுருவப் படத்தையும் திறந்து வைத்து, அங்கும் முதலீடுகளை ஈர்த்து 15,556 கோடிக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்ததோடு, முதல் முறை சுற்றுப்பயணத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் 10,000 கோடி முதலீடுகளை ஈர்த்தது போலவே, இந்த இரண்டாவது பயணத்திலும் அதைவிட அதிகமான அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து, தமிழ்நாட்டினுடைய வடகோடியிலே இருக்கக்கூடிய ஒசூருக்கு சென்று, அது ஒரு தொழில் நகரம் என்ற வகையில் அங்கே தொழில் முனைவோரை சந்தித்து, அங்கும் ஏறத்தாழ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு 20,000 கோடிக்கு அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காகவும் அவர் சாதனைகளை செய்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரம் வந்து பாஜக திமுக சொல்லியிருக்காரு.
2 பேரை மட்டும் தான் விமர்சனம் பண்ணிக்கிறாரு விஜய். ஆனால் அதிமுக வந்து விமர்சனம் பண்ணலை. அது உங்கள் கருத்து என்ன? நீங்கள் உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கே. விமர்சனம் பண்ணாமல் யாரும் விமர்சனம் பண்ணுறாருன்னா அவருக்கு அவங்களோட விமர்சனம் பண்ண அவருக்கு மனசு இல்லை, அவ்வளோதான். அதுக்காக அவருடைய கருத்து ஒரு தலைவருடைய ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பவருடைய கருத்து, அதை பற்றி நான் வந்து அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. இது வந்து கூட்டணியோட முயற்சியாக இருக்குமா? நான் எதுவுமே இப்போது யூகமாக நான் எதையும் சொல்ல விரும்பலை. நீங்களே காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. வணக்கம். எல்லாம் மாநாட்டுக்கு வாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.